அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே மெய்வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க சந்தோஷம் அடைகிறேன். எல்லாம் வல்ல இறைவனின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட இன்றைய மெய் வார்த்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யாதெனில், மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வஸ்திரத்தை தொட அநேகர் அவரிடத்துல உத்தரவு கேட்டார்கள் என்று அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்களாம். அவ்வாறு இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போ பாருங்க, சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ, இவர் எந்த மாதிரியான ஒரு நபரோ என்று பார்க்க ஆவலாய் இருந்தார். அன்றைக்கு அந்த மரத்தின் அருகே வந்த இயேசு சுவாமி அங்கே அண்ணாந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன்னோடு கூட நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியே அவர் செல்லவும் செய்தார். சென்ற இயேசு செல்லும் வழியிலே, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உறுதியாய் தருகிற வார்த்தை, நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாம் அவருடைய சந்ததியாய் வந்தவர்களாய் இருக்கிறோம். அப்படி வருகிற வேளையில கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு உத்தரவாதமான வார்த்தை என்னவென்றால், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்வார். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, அன்றைக்கு சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காண அவரை அறிய ஆவலாய் இருந்தான். அப்படி போல நாங்களும் இன்றைக்கு இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சியில கேட்ட வசனத்தின்படி, நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தீர், நீர் நன்மை செய்கிறவராய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தீர். அவ்வாறு எங்கள் வாழ்க்கையிலும் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். நன்மை செய்கிறவர் எங்கள் வாழ்க்கையில நீர் வாரும் ஆண்டவரே, ஆமேன். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளித்த உங்களுடைய நல்ல வாய்ப்புக்காய், இந்த நல்ல நேரத்திற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக.